ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட, இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் காவேரியை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியுது. இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, பாட்டி இருந்துட்டு விஜய் எங்கே விஜய் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய் எதுவுமே பேசாமல் அமைதியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு விஜய் கிட்ட ஓடி போயிட்டு, விஜய் எங்கே விஜய் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தாத்தா, உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, ஆனால் காவேரி இல்லாத இடத்துல என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, காரை எடுத்துட்டு விஜய் இருந்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விஜயை எடுத்து பேசுகிறாரு. சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இங்கே பாருங்க விஜய், பாட்டிக்கிட்ட எதுவும் சத்தம் போடாதீங்க, பாட்டி உங்களுக்காக தான், நல்லதுக்காக தான் சொன்னாங்க, அவங்கக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அங்க வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போன உடனே சாரதா இருந்துட்டு என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, பாட்டி பேசுறத பார்த்தா கண்டிப்பா காவேரியை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சாரதா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க வீட்டை விட்டு வந்தது எனக்கு சந்தோஷம் தான், அதுவும் காவேரிக்காக வந்தது சந்தோஷம்தான், ஆனா இத்தனை வருஷம் வளர்த்தவங்களை விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க அத்தை, ஆனா காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, காவேரி இல்லாத இந்த நாட்களை என்னால கடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலா சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி, கண்டிப்பாக உங்களோட பாட்டி இருந்துட்டு இங்கே வருவாங்க, வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, கண்டிப்பாக இங்கே சண்டை போடுவாங்க தம்பி, நீங்கள் வேணாலும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க பார்த்தேன், பாட்டி வந்து என்ன பேசினாலும் செஞ்சாலும் காவேரியை விட்டு என்னால் விலகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் கேட்டால் காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா, குமரன், சாரதா, பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்த விஜய் இருந்துட்டு, வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, எதுவுமே நடக்காத மாதிரி தாத்தாவும் பாட்டியும் உள்ள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுறாங்க. இங்க பாருப்பா விஜய், எதுக்காகப்பா இந்த விபரீத முடிவு எடுத்த நீ இல்லாம இந்த வீடே எவ்வளோ வெறிச்சோடி போயிருக்கு தெரியுமா, எதுக்காக விஜய் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, பாட்டி உங்களுக்கு தெரியாத பாட்டி, நான் எதனால இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய், காவேரி இருந்தா உன்னோட வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கும்னு நினச்சிதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நம்ம கல்யாணிக்கு கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம கல்யாணிக்கு. என்ன காவேரி சொல்கிற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குடும்பமாக சேர்ந்துன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், காவேரிக்கு ஒரு வளகாப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் காவேரிக்கு வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம கல்யாணியும் தாத்தாவும் பயங்கர சந்தோஷத்தோட நம்ம கல்யாணி இருந்துட்டு காவேரிக்கு நிலங்கு வச்சுடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, இதுக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சந்தோஷமா சொல்லலான்னு இருந்தேன், இப்பதான் என் மனசு நிம்மதியாவே இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் காவேரியோட ஃபேமிலி பயங்கரமான சந்தோஷத்தோட இருக்கு. அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.